சண்முகம் பரணி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அறிவழகனை காப்பாற்றுறதுக்காக சண்முகம் பார்த்தோம்னா அவங்க வெங்கடேஷை அழைச்சிட்டு கோர்ட்டுக்கு வராங்க. ஆனால் கோர்ட்டில் வச்சு சண்முகம் நினச்ச மாதிரிக்கு அறிவழகனை வெங்கடேஷ் காப்பாற்றுறாரா இல்லைன்னா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டு அவர் பார்த்தோம்னா சண்முகத்துக்கு எதிராகவும் அதாவது அறிவழகனை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பல்டி அடிச்சிட்டாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கடேஷ் அறிவழகனோட வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்கறதுக்காக சண்முகம், பரணி, முத்துப்பாண்டி, ரத்னான்னு எல்லாருமே அங்கே வராங்க. அப்போ சண்முகம் வெங்கடேஷ்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கவும் அப்போ பரணி கேட்குறாங்க, உன்னால் இப்போ நடமாட முடியும்லான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னால் முடியும் பரணி அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி கேட்குறாங்க, இங்கே பாரு உண்மையை சொல்லு, மாலதியோட பிரச்சனைக்கு வைஜெயந்தி மேடம் தான் காரணமா அப்படின்னு சொல்லு அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு வைஜெயந்தி மேடம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மாலதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. என் கதையை அவங்க முடிச்சிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் உண்மையை சொல்லிடுவோம் அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் கொடுத்துருச்சுது. அதனால தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இதை நீ அப்படியே கோர்ட்டில் சொல்வியா, வைஜெயந்தி மேடத்துக்கு எதிராக நீ சொல்வியான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதாவது மாலதியோட கதையை முடிச்சது வைஜெயந்தி மேடம் சொல்லி அந்த குரு தான் இதெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் அத்தனை வெங்கடேஷ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு வெங்கடேஷ், நம்மளுடைய கதையெல்லாம் நினச்சி நீ என்னை பழி வாங்கிடக்கூடாது. உனக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயத்தை நீ சொன்னாதான் அறிவழகனை காப்பாற்ற முடியும். உனக்கு என் மேலே எந்த கோபம் இருந்தாலும் சரி தான், ஆனால் நீ என்னனாலும் பண்ணு, ஆனால் அறிவழகனை நீ எதுவும் செஞ்சிடாது அப்படிங்கவும் அப்போ வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரத்னா நீ பழைய கதையை நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரி தான், எப்போ அறிவழகன் உன் கழுத்தில் தாலி கட்டினானோ அப்பவுமே நம்மளுக்குள்ள இருந்த எல்லா உறவுமே முடிஞ்சு போச்சுது, அதனால நீ பயப்படாத அப்படிங்கவும் அப்போ ரத்னா சொல்றாங்க, நான் நம்பிக்கையோட இருக்கிறேன், அறிவழகனை நீ காப்பாற்றுவேன்னு அது அப்படின்னு ரத்னா வெங்கடேஷ் கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெங்கடேஷ் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, அறிவழகனை கண்டிப்பா நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எப்படி இவனை நம்ம கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறது அப்படின்னு முத்துப்பாண்டி சண்முகத்திட்டையும் பரணிக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ சண்முகம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க முத்துப்பாண்டிகிட்ட, அவனை அழைச்சிட்டு வர்றது என்னுடைய வேலை, நீ ஒன்றும் கவலைப்படாத முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லவும் எப்படி அழைச்சிட்டு வர போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சண்முகம் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அது கெட்டதுமே முத்துப்பாண்டியும் ஆமா இது சரியான ரூட்ல தான் நீ போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. வைஜெயந்தி உங்க குரு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவனை எப்படியாவது கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்காக சண்முகம் இந்த மாதிரி பண்ணுவான், ஆனால் அவனை எப்படி அழைச்சிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் அவன் அழைச்சிட்டு வர முடியாது, நான் எதுக்காக இருக்கிறேன், கோர்ட்டுக்கு வெளியே நம்ம ஆள்களோட நாங்கள் இருக்கிறேன், அதனால அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வைஜெயந்தி அவங்க அதாவது அறிவழகனை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு லாயரை அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே பார்க்கும்போது சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் அவங்க வெங்கடேஷை அழைச்சிட்டு வராங்க கோர்ட்டுக்கு. அப்போ எப்படி அழைச்சிட்டு வராங்கன்னு பார்த்தோம்னா டவாடி மாதிரிக்கு அவங்க அழைச்சிட்டு வராங்க. அப்போ அவங்கள பார்த்துருந்தாங்க குரு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இந்த மாதிரிக்கு வேஷம் போட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டானா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வைஜெயந்தி திரும்பவும் குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன வெங்கடேஷ் அங்கே வந்துட்டான்னு கேட்கும்போது ஆமாம் மேடம் இந்த மாதிரிக்கு வேஷம் போட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் இது கிட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என்னதான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கவும் இப்போ என்ன பண்றதுக்கு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய லாயரை அவங்க ஏற்பாடு பண்றாங்க. அறிவழகனை இந்த இதுல அதாவது இந்த கேஸ்ல காப்பாத்திடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க பார்த்தோம்னா அறிவழகனுக்காக இன்னொரு லாயரை இவங்க ஏற்பாடு பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, சந்தியா ராகசிரியர் நடிக்கிற சீனுவோட அப்பா வரக்கூடிய மணி தான் அங்க லாயரா அறிவழகனுக்காக வாதாடுறதுக்காக வராங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா இங்க சண்முகம், பரணி எல்லாருமே கோர்ட்டுக்குள்ள வந்துடுதாவும் அப்போ அறிவழகனை அழைச்சிட்டு வராங்க. அப்போ கேஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லவும் அப்போ பார்த்தோம்னா வைஜெயந்தி ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அவங்க அறிவழகன்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மாலையோட கதை முடிச்சதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் காரணமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவர் சொல்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களா மாலதி ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, அதுவும் அறிவழகனாக தான் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே அவங்க கதை முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அறிவழகன் அதிர்ச்சி அடைகிறாங்க, இல்லை அவங்க அப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, அவங்க கடைசி நேரத்தில் என்னை பார்க்கணும்னு சொல்லி என்னை வர சொன்னாங்க, அதுதான் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நடந்த கதையை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ஏன் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுக்குள்ள ஆதாரம் இந்த இருக்குது, நீங்கள் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவழகனுக்கு எதிராக அவங்க வாதாடிட்டு இருக்கவும் அப்போ அறிவழகனுக்கு ஆதரவாட்டு மணி அவங்களும் வாதாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு தரப்பும் வாதாடிட்டு இருக்கும்போது ஆனாலும்
வந்து அறிவழகனுக்கு ஆதரவாட்டி எதுவுமே இல்லாதனால ரொம்பவே கேஸ் வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. உடனே சண்முகம் வந்து சொல்கிறாங்க, அதாவது நான் ஒரு சாட்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வெங்கடேஷை வந்து அழைச்சிட்டு வராங்க. வெங்கடேஷ் தான் இந்த சாட்சி, இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து அவங்களை கூட்டிகிட்டு வராங்க. உடனே பார்த்தோம்னா நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் யார், நீங்கள் இந்த கேஸில் என்ன சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வெங்கடேஷ் வந்து அவங்க தரப்பில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அறிவழகன் வந்து வெங்கடேஷை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அதே மாதிரிக்கு ரத்னாவும் நினைக்கிறாங்க, எப்படியாவது வெங்கடேஷ் வந்து அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுவான், இதனால அறிவழகனை வந்து விட்டுருவாங்க, அறிவழகன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா, பரணி, சண்முகம் எல்லாருமே ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெங்கடேஷை பார்த்ததுமே குருவும் வைஜெயந்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் வெங்கடேஷ் வந்து பார்த்தோம்னா ரத்னாவையும் அறிவழகனையும் மாறி மாறி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வெங்கடேஷ்கிட்ட வந்து மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுது, மாலதியோட கதை முடிஞ்சதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து வெங்கடேஷ் பார்த்தோம்னா அறிவழகனை கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு அவங்க வந்து சொல்றதுக்காக வராங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து அறிவழகனுக்கு எதிராக வந்து அவங்க சாட்சி சொல்ற மாதிரி இருக்குது வெங்கடேஷ். இதை கேட்டதுமே ரத்னா, பரணி, சண்முகம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அறிவழகன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது வெங்கடேஷ் வந்து நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்திட்ட வந்து ரத்னாவும் பரணி சொல்றாங்க, என்னடா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, வெங்கடேஷ் கடைசியில் நம்மளுக்கு எதிராக அவன் பேச ஆரம்பிச்சுட்டான், இப்படி பல்ட்டி அடிப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக வெங்கடேஷ் வந்து கடைசி இடத்துல இந்த மாதிரி அவன் பேசுறான்னு தெரியலையே, அவனை இதுக்காகவா நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ அறிவழகனுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றது எல்லாமே போய் மாலதியோட கதைக்கு நான் வந்து காரணமே கிடையாது, அவங்கள வந்து கதையை முடிச்சது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே தெரியாது, ஆனா இந்த வெங்கடேஷுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனா வெங்கடேஷ் எதுக்காக வந்து என்ன இந்த கேஸ்ல மாட்டி விட்டுறதுக்காக இப்படிதான் பொய்யா சொல்றாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீதிபதி கிட்ட அவங்க சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப வெங்கடேஷ்கிட்ட வந்து அவங்க மணி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கவும் அப்ப அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அறிவழகன் தான் மாலதியோட கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு வெங்கடேஷ் வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே இருக்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரத்னா வந்து கோர்ட்லேயே அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக அந்த வெங்கடேஷ் இந்த மாதிரிக்கு சொல்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது இப்போ பரணியும் சொல்கிறாங்க, அப்போ அறிவழகனோட அப்பா அம்மா அவங்களும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, இதுக்காகவா இவனை நம்ம என் வீட்டில் வச்சு நான் பாதுகாத்தேன், இவன் இப்படி என் பையனுக்கு எதிராக சொல்லுவான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அந்த மாதிரிக்கு அவனுக்கு உதவி பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து எதுக்காக வந்து அதாவது இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியலையே, நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறேன்னு தானே வந்தான், ஆனால் அவன் இந்த மாதிரிக்கு வந்து பேசுவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கவும் அப்ப அறிவழகனோட அப்பா அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க என் பையனை காப்பாத்தோன்னு சொல்றனால தானே இவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என் வீட்டுல இடம் கொடுத்தேன், ஆனா இவன் என்னன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்ப சண்முகம் வந்து என்ன பண்ண போறாங்க, எப்படியாவது வெங்கடேஷ்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் அடுத்ததான் ஒரு முடிவு எடுக்க போறாங்க. அது என்ன முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.